தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள திருவாக்கியங்கள். 15வது வாக்கியம்: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அப்போ போலி இறைவாக்கினர் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அன்பான தெய்வம் நமக்கு அறிவை தந்திருக்கின்றார். நன்மை எது, தீமை எது என்று நமக்கு அனைத்தும் தெய்வம் கற்று தந்திருக்கின்றார். உண்மை எது, பொய் எது என்றும் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எது நமக்கு தீங்கு விளைவிக்கின்றெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்த பிறகு மீண்டும் நாம் தீமைக்கு நாம் கடந்து செல்கிறோம் என்றால், அந்த தீமையை பற்றி அங்கே இறைவார் தீமையை பற்றி அவங்க சொல்லுகின்ற சமயத்தில் இது நன்மைதான் என்று சொல்லி கொண்டு போகிற சமயத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் தந்த அறிவை பயன்படுத்துங்கள். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நபர் வந்து சொல்கிற வார்த்தை என்னவென்று, பாவம் இல்லை, குடிப்பது பாவம் இல்லை என்று சொல்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் பிறர் சொல்கிற வார்த்தை குடிப்பது பாவம் இல்லை, ஆனால் குடிகாரனாக மாறுவதுதான் பாவம். இது என்ன வருது? குடிப்பதே பாவம்தான். அந்த குடிப்பதன் வழியாக உடலை நீ நாசமாக்குகின்றாய், உன் உடல் ஆரோக்கியத்தை நீ நாசமாக்கின்றாய். அப்போ உடல் ஆரோக்கியம் நாசமாகிற சமயத்தில் உன்னை நம்பி இருக்கின்ற அந்த மனைவி, உன்னை நம்பி இருக்கின்ற அந்த பிள்ளைகள், உன்னை நம்பி இருக்கின்ற மற்றவர்கள், அவர்களும் அங்கே ஏமாந்து போகிறார்கள். உடல் ஆரோக்கியம் இருக்கிற காலத்தில் இதாவது நீ செய்ய வேண்டிய பல நன்மைகள் நீ செய்ய வேண்டும், ஆனால் உடல் நோயோடு இருக்கிற காரணத்தினால் அது உன்னால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அப்போ உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பல பணிகள் அது முடங்கப்படுகின்றன. எல்லாம் இந்த குடியின் வருகிற காரணங்கள். சொல்கிற வார்த்தை என்ன? குடிப்பது தவறில்லை, ஆனால் குடிகாரனாக மாறுவதுதான் தவறு என்று. அதே மாதிரி இப்படியும் சொல்லலாமே, விபச்சாரம் செய்வது தவறில்லை, ஆனால் விபச்சாரியாக மாறுவதுதான் தவறு என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லையே. விபச்சாரம் தவறு தான். அது விபச்சாரியாக நீ மாறினாலும் மாறிவிட்டாலும் நீ விபச்சாரம் தவறு தான். குடிப்பது தவறு தான். அது குடிகாரனாக நீ மாறினால் மாறிவிட்டாலும் குடிப்பது தவறு தான். பாவம் தான் ஒழிய அதில் எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லை. சீராக் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம்: பாவம் செய்ய யாருக்கும் தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை. ஒரு நாளும் தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை. மீண்டும் வாசிக்கிறோம் இல்லையா? ரோமியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் அங்கு 21ஆம் வாக்கியம்: ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. அப்போ உணர்வற்ற அவருடைய உள்ளம் இருண்டு போன காரணத்தினால் பாவத்தை பாவம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நடக்கிறார்கள். இப்பேற்பட்ட போலி இறைவாக்கினர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். இதுதான் தெய்வம் சொல்கிற வார்த்தை. உனக்கு தெய்வம் அறிவை தந்திருக்கின்றார். எது நன்மை, எது தீமை, எது பாவம் இல்லை என்று தெய்வம் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதுக்கேற்றபடி நீ செயல்படு. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நீ எனக்கு தந்த அறிவை கொண்டு நன்மை தீமையை பகுத்தறிந்து அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை தந்துள்ளும். தீமையை அறவே ஒதுக்கி வாழக்கூடிய வரத்தையும் தைரியத்தையும் எனக்கு தந்துள்ளும். நன்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.